இந்தியாவில் நேற்று மக்களவைத் தேர்தல் முதற்கட்ட வாக்குப்பதிவு தமிழ்நாட்டில் அண்ட் புதுச்சேரி அண்ட் தென் பல மாநிலங்களில் நடந்தது. நார்த் சைடில் அதில் எவ்வளோ சதவீத வாக்குப்பதிவு அண்டு எங்கெங்கெல்லாம் வாக்கு நடைபெறவில்லை, ஏன் நிறைய பேர் வாக்களிக்க வரலை அப்படின்றத நம்ம இந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹாய் ஹலோ எவ்ரிவன், நான் உங்கள் குணாமூர்த்தி. நேற்று இந்தியாவோட முக்கியமான நாள் அண்ட் தென் ஒவ்வொருத்தரோட இந்தியர்களோட குடிமகனோட முக்கியமான ஒரு கடமை வாக்களிப்பது. அது நம்மளோட உரிமை. நேற்று நான் போய் ஓட் போட்டுட்டேன். நீங்கள் போட்டிருந்தா ரொம்பவே சந்தோஷம். ஓகே, தமிழ்நாட்டில் பார்த்தோம் அப்படின்னா நேற்று முக்கியமான ஒரு எலெக்ஷன் டேல நான் கேள்விப்படாத ஒரு விஷயம் என்னன்னா, இது வரைக்கும் வாழ்நாளில் கேள்விப்படாதது, மூவியில் தான் பார்த்துருப்போம், ஓட்டு போட வரல அப்படின்னு சொல்லிட்டு. கிட்டத்தட்ட இந்த பரந்தூர் ஏர்போர்ட் இஷ்யூ இந்த காஞ்சிபுரத்தில் நடந்துக்கிட்டு இருக்கு. அந்த கிராம மக்கள் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, நாங்கள் இந்த இடத்துல எங்கள் கிராமத்தில் இந்த ஏர்போர்ட்டை அமைக்க நாங்கள் உத்தரவு தரமாட்டோம், எங்களுக்கு இது தேவையில்லை, எங்களுக்கு இதனால் எந்த ஒரு யூஸும் கிடையாது, வேணவே வேணாம் அப்படின்னு சொல்லி ஸ்டாண்ட் அலோனாக நிற்கிறாங்க. அதுக்கான அந்த கவர்மெண்ட் எந்த ஒரு செவியும் சாய்க்கவே இல்லை. அதை இல்லை, சரி ஓகே உங்களுக்கு வேணாம்னா எங்களுக்கும் வேணாம் அப்படின்ற மாதிரி ஸ்டேட்மெண்ட் அவங்க சொல்லவே இல்லை. நிலத்தை இந்த கவர்மெண்ட் எடுக்கிறதுல தான் குறியாக இருக்கிறாங்களே தவிர, ஸோ அதனால் இவங்க இந்த ஏர்போர்ட் எங்களுக்கு வேணான்னு சொல்லிட்டு இந்த 2024 மக்களவை தேர்தலை புறக்கணிக்க போவதா முன்னாடியே சொல்லிட்டு இருந்தாங்க. பட் நேற்று என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, அவங்க அந்த கிராமத்தில் இருந்து கிட்டத்தட்ட 24 ஓட்டு மட்டுமே விழுந்திருந்தது. இது என்னை பொறுத்த வரைக்கும் கேட்டனா, ஒரு இந்திய அரசாங்கத்திற்கு இது ஒரு தலைகுனிவு அண்ட் வெக்கக்கேடு. ஏன் சொல்கிறேன் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு அரசாங்கத்தோட வேலை என்ன? மக்களுக்கு இது வேணான்னு சொல்கிறாங்க. ஒருத்தவன் எதிர்த்தா பரவாயில்ல, ஒரு ஊரே எங்களுக்கு இது வேணவே வேணாம், எவ்வளோ நல்லதாக இருந்தாலும் பரவாயில்ல, எங்களுக்கு இந்த ஏர்போர்ட் தேவையில்லைன்னு சொன்னால் வேணான்னா வேணாம். மக்களுக்கு என்ன வேணுமோ அதை தான் பண்ணுறதுக்கு தான் அரசாங்கம். நீங்கள் வேணான்னு சொல்கிறத கார்ப்பரேட் முதலாளிகளுக்காகவும், நீங்கள் காசை ஊழல் பண்ணுறதுக்காகவும் இந்த மாதிரி ஏர்போர்ட் யாருக்கு வேணும்? பெரிய பெரிய பணக்காரங்க தான். இந்த ஏழைங்களுக்கு என்ன வேணும்? அதை நீங்கள் பண்ணி தர மாட்டீங்க. அடித்தட்ட மக்கள் இன்னும் அடியில் போயிட்டு இருக்கணும், மேலே இருக்கிறவங்க இன்னும் மேலே உயர்ந்து போய்கிட்டே இருக்கணும் அப்படின்றதுக்காக தான் இப்போ இருக்க அரசாங்கம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு. ஸோ அதனால் ரொம்ப கேவலமான விஷயம். இருக்க வாக்கு எண்ணிக்கை எல்லாமே ஓட்டு போட வர ஓட்டர்ஸ் இவங்களோட மனநிலைமெல்லாம் எப்படி போயிட்டு இருக்குன்னா, ஓட்டு போட்டு என்ன போகுது, நம்ம எதுக்கு போய் போடணும் அப்படின்ற மாதிரி சுச்சுவேஷனில் தான் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் நேற்று தமிழ்நாட்டில் இருந்து பல ஊருக்கு முந்தானேற்று அன்னைக்கு நைட்டு என்னைக்கு 18th நைட்டு அன்னைக்கு கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் இருந்து ஊருக்கு போகிறது நிறையா பேர் வெயிட் பண்ணி தான் பஸ். ஆனால் பஸ்ஸே அந்த அளவுக்கு விடவே இல்லை. இவங்க நிறையா சொல்லியிருந்தாங்க, நாங்கள் சிறப்பு பேருந்து விடுவோம், இது விடுவோம், அது விடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மண்ணாங்கட்டியும் விடவே கிடையாது. இது ஒரு கேவலமான ஆட்சி நடந்துட்டு இருக்குது தமிழ்நாட்டிலையும் சரி இந்தியாவிலும் சரி. இதுக்கு ஒரு மாற்றம் வரும்னு தான் ஓட்டு போட சொல்கிறாங்க. அதுக்கும் நம்ம தமிழ்நாட்டில் இருக்கவங்களும் சரி நிறைய பேர் ஓட்டு போகிறது கிடையாது. அவங்க என்ன ஃப்ராட் வேணாலும் பண்ணட்டும், எல்லாம் ஒரு லிமிட் தான். அதுக்கு மேலே போகும்போது அதுவாகவே வெடிக்கும், ஒரு நல்லது நடக்கும். பட் நம்மளோட கடமையை நம்ம செஞ்சால் தானே நமக்கான மாற்றம் நிகழும். நமக்கான கடமையே நம்ம செய்யாமல் இருக்கும்போது என்ன மாற்றம் வந்துட போகுது? மக்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னா, நான் ஓட்டு போட்டால் எப்படி ஒரு ஓட்டுனாலே மாறிட போகுது அப்படின்ற மாதிரி அவங்க பேசிகிட்டு இருக்காங்க. எதுக்கு போய் போட்டுக்கிட்டு என்ன பண்ணி கிழிச்சிட்டாங்க, ஓட்டு போட்டாலும் என்ன போடனாலும் என்ன, இதே நிலைமை தான் அப்படின்ற மாதிரி மைண்ட் செட்டில் ஓடிக்கிட்டு இருக்கு அவங்களுக்கு. லாஸ்ட் இயர் 2019 மக்களவை தேர்தல் ஓட்டு சதவீதத்தை பார்த்ததும் கிட்டத்தட்ட 71% ஓட்டு பதிவாகிருக்கு தமிழ்நாட்டில் அப்படின்னு சொன்னாங்க. பட் ஆனால் இந்த வருஷம் 2024 எவ்வளோ வாக்குகள் பதிவாயிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 3% அதுலேருந்து குறைஞ்சிருக்கு. 69% தான் இந்த வருஷம் வாக்காயிருக்கு. அதுவும் தமிழ்நாட்டில் எந்த தொகுதியில் அதிகமாக வாக்குகள் பதிவாகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, தருமபுரி தொகுதியில் தான் 81% வாக்குகள் பதிவாகியிருக்கு. இந்த சென்னையில் தான் அதிகப்படியான படித்த மக்கள் எல்லாருமே இருக்கிறாங்க. பட் இருந்த போதிலும் இந்த தமிழ்நாட்டோட தலைநகரம் அப்படின்னு நம்ம சென்னையை சொல்கிறோம். ஆனால் இந்த சென்னையில் தான் ஓட்டர்ஸ் வாக்கு போட்டது சதவீதம் ரொம்பவே கம்மி. எவ்வளோ அப்படின்னா, கடைசி வருஷத்தை விடவும் ரொம்ப கம்மியாக இருக்குது. கிட்டத்தட்ட 59% மட்டும்தான் வாக்குகள் பதிவாகியிருக்கு இந்த சென்னையில்.
சிங்கார சென்னை, இந்த சென்னை, ஸ்மார்ட் சிட்டி, மெட்ரோ எது வந்திருந்தாலும் சரி. ஆனால் எவ்வளோக்கு எவ்வளோ படித்தவன் இருக்கிறானோ அவன் தான் ஓட்டு போடவே போகிறதே கிடையாது. அந்த நிறைய இடத்துல நிறையா பேர் வந்து ஓட்டு போடணும் அப்படின்னு சொல்லி கேம்பெயின் நிறையா பேர் எல்லாருமே வந்து சொல்லியிருந்தாங்க, நடிகர்கள். அது மட்டும் இல்லாமல் நிறையா பேர் வந்து ஊர்லேருந்து சில பேர் வந்திருந்தாங்க. கிட்டத்தட்ட நிறையா புகார்கள். என்ன புகார் அப்படின்னு வந்து பார்த்தோம்னா, துபாயிலேருந்து ஒரு மனுஷன் கிளம்பி வந்திருக்காப்புல. 1.5 லட்சம் ரூபா செலவு பண்ணி வந்திருக்காரு. தன்னோட ஓட்டர் ஐடி இருக்குது. அவர் கடந்த வருஷம் ஓட்டு போட்டிருக்காரு. பட் ஆனால் அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் அவரோட பேர் இல்லையா, அதனால் அவர் வாக்களிக்க முடியாது. என்னடா இது, நீங்கள் என்ன பிடிங்கிட்டு இருக்கீங்க? அப்போது வேலை பார்க்குறீங்க, வாக்காளர் பட்டியல் சரி பார்க்குறீங்கல்ல, என்ன பிடிங்கிட்டு இருக்கீங்க? எத்தனை ஓட்டர் ஐடிஸ் இருக்குது, எவ்வளோ பேர் வந்து இருக்கிறாங்க, இந்த எப்படி அது மிஸ் ஆகும்? அப்போலாம் ஒன்றும் ஒரு வேலையும் பண்ணுறதில்ல. திட்டம் போட்டு வந்து தூக்குறது. இவங்களாம் வந்து வருஷம் வருஷம் பிஜேபிக்கு ஓட்டு போடுறாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, இந்த கட்சிக்கு ஓட்டு போடுறாங்க, டிஎம்கேக்கு ஓட்டு போடுறாங்க அப்படின்ற மாதிரி நீங்கள் ஏதோ ஒரு டேட்டா அனலைஸ் பண்ணிவிட்டு அந்த ஓட்டர்ஸ்லாம் தூக்கிட்டு கிட்டத்தட்ட ஒரு இடத்துல 1100 பேர் வந்து ஓட்டு போடுவாங்களாம் அந்த இடத்துல. அதில் ஆனால் 800 பேரோட வாக்காளர் லிஸ்ட்டில் வந்து அவங்க பேரே இல்லை, வரவே இல்லை அப்படின்ற மாதிரி புகார் தெரிவிச்சிருக்காங்க. பட் இது வந்து திட்டமிட்டு நடந்திருக்கு அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் இது எப்படி நடந்தது, ஏதான் நடந்தது தெரியல. நடிகரோட சூரியோட பேரே வந்து அந்த வாக்காளர் லிஸ்ட்டில் இல்லையா. என்ன ஒரு கொடுமை. ஓட் ஐடி இருக்குது, எல்லாம் இருக்குது. ஓட் ஐடி இருந்தால் போட வேண்டியதானே, எதுக்குடா வாக்காளர் லிஸ்ட்டு? ஓட் ஐடி இருக்குதுன்னா நான் போய் போடுறேன். ஓட் ஐடி லைசன்ஸ் இந்திய குடிமகனாக இருக்குது, அங்கீகரிக்கப்பட்டதில் இத்தனை இது சொன்னீங்கல்ல, அது இருந்தாலே போதும், போய் ஓட்டு போட வேண்டியதுன்னா. இந்த லிஸ்ட்டில் பேர் இருந்தால் தான் ஓட்டு போடணும். என்னடா சட்டம் வச்சுருக்கீங்க? ஒன்றும் கிடையாது. எல்லாம் வந்து கொஸ்டின் மார்க் தான். எல்லாம் அரசு அதிகாரிகள்லேருந்து சரி, எல்லாரும் சரி. வேலை இருக்கிறவங்கலேருந்து மேலே இருக்கவன் சரியாக இருந்தால் தானே அதுக்கு கீழே இருக்கவன் சரியாக இருப்பான். இப்போ நாடு எங்கே போயிடுச்சு? போன வருஷத்தோட இந்த வருஷம் இன்னும் கம்மியாகிடுச்சு போச்சு. அதுக்கடுத்து வந்து இருக்க வந்து ஓட்டு கூட ஒன்றும் வரமாட்டான், ஒரு மாற்றமும் வராது. இருக்கிற நிலத்தை எல்லாத்தையும் வந்து பிடிங்கிறீங்க. இன்னொரு சம்பவம் ஒன்று நடந்தது நேற்று, கேவலமான விஷயம். ஒரு இந்திய நாட்டில் ஓட்டிங் மிஷினை போட்டு கொளுத்துறாங்க. இந்த கவர்மெண்ட் வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. கேவலமான ஒரு ஆட்சி இந்த பிஜேபியோட ஆட்சி. இது படும் கேவலம். இதுக்கெல்லாம் வந்து ஓட்டு போட்டுட்ருக்கானுங்க இந்த வடக்கன்ஸ், மானங்கெட்டவனுங்க. இவ்வளோ பண்ணுறீங்க, இவ்வளோ இது பண்ணுறீங்க. ஒரு மணிப்பூர் கலவரத்தை உங்களால் அடக்க முடியலன்னா நீங்கள் என்ன கவர்மெண்ட்? அவங்க என்ன கேட்குறாங்க, எங்களுக்கு என்ன வேணும் அப்படின்றத கவர்மெண்ட் பண்ணணும். அதுதான் உங்களோட வேலை. அதை கூட உங்களால் பண்ணி அவங்களோட பிரச்சனையை தீர்த்து வைக்க முடியல அப்படின்னா உங்களோட பதவியை ராஜினாமா பண்ணிட்டு போயிடலாம். நேற்று என்ன நடந்திருக்கு அந்த மணிப்பூரில் அப்படின்னு பார்த்தோன்னா, பல வருஷமாகவே அங்கே கலவரம் வந்து நடந்துட்டு இருக்கு இந்த மெய்தே குக்கீன மக்களுக்கு. நேற்று இந்த மாதிரி வந்து ஓட்டு போட போயிருக்காங்க பல இடத்துல. பட் ஆனால் சில பேர் என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, துப்பாக்கிகளோட ஏந்திக்கிட்டு வந்து நிறைய பேரை பார்த்து சுட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் ஓடி இருக்காங்க. யார்? போலீஸ் கிடையாது சுடலை, அந்த ஊர் மக்கள், ஒரு தரப்பினர் இருப்பாங்கள்ல, அவங்க வந்து துப்பாக்கி எடுத்து மக்களை நோக்கி சுட்டிருக்காங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணியிருக்காங்கன்னா, அந்த ஓட்டிங் மிஷின்லாம் இருக்குல்ல, அந்த மிஷின் இவி பேட் எல்லாத்தையும் எடுத்துகிட்டு வந்து நடு ரோட்டில் போட்டு கொளுத்திருக்காங்க. இதை பிரம்மாண்டமான ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதை போட்டு கொளுத்துறத இந்த காவல்துறை வந்து வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு. மக்கள்கிட்ட மக்களோட நம்பிக்கை, பாதுகாப்பு எல்லாமே காவல்துறை தான். பட் ஆனால் இந்த காவல்துறை மணிப்பூரில் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்கு அது கொளுத்துறத. போலீஸ்க்கே வந்து அந்த இடத்துல பாதுகாப்பு இல்லைன்னா அந்த மக்களுக்கு எந்த ஒரு பாதுகாப்புமே கிடையாது. இந்த கவர்மெண்ட் அந்த பிரச்சனையை வந்து தீர்க்கணும். பட் ஆனால் அது தீர்க்கவும் இல்லை. இதை வச்சு அரசியல் பண்ணிக்கிட்டு இந்த மாதிரி வந்து தெரிஞ்சுக்கிட்டு இருக்காங்க இந்த கவர்மெண்ட். இதுக்கு ஒரு முற்றுப்புள்ளியான தான் அந்த ஓட்டு அப்படின்றதும் ஒன்று நடக்குது. பட் அதுவும் தெரிய மாட்டேங்குது இந்த மக்களுக்கு. நிறையா பேர் வந்து வாக்களிக்கல. ரொம்ப வந்து சந்தோஷமான விஷயம் அது. உண்மையிலேயே வந்து அரசியல்வாதிகளை விட மோசமான தீவிரவாதி யாருன்னு பார்த்தோன்னா இந்த ஓட்டு போடாதவங்கள தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நம்மளோட உரிமை, நம்மளோட கடமை அது. போய் எங்கே இருந்தாலுமே சரி போய் போட்டு தான் ஆகணும். ஒரு ஆளால் மாற்றம் வருமா அந்த மாதிரி எல்லாருமே வந்து நினச்சிக்கிட்டு இருந்தோம். ஒரு ஊரில் எல்லாருமே இவன் போய் ஓட்டு போட்டிருப்பான், அவன் போய் ஓட்டு போட்டிருப்பான், நம்ம ஒரு ஆள் தான் வந்து போடாமல் இருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம நினச்சிட்டு இருப்போம். பட் ஆனால் மீதி இருக்கிறவங்களும் அப்படி நினச்சிட்டு இருந்தாங்க. யாருமே ஓட்டு போட்டிருக்க மாட்டாங்க. வேஸ்ட். நமக்கான இருக்கிற ஒரே உரிமை அதுதான். அந்த 5 வருஷத்துக்கு நம்மளை ஆள போகிறவங்கள நம்ம தேர்ந்தெடுக்கிறோம். அதை சரியான நபராக தேர்ந்தெடுத்தோம் அப்படின்னா நம்மளோட
லைஃப் நல்லாயிருக்கும், நமக்கு பின்னாடி இருக்கிறவங்களோட லைஃப்பும் நல்லா இருக்கும். அண்ட் தென் என்ன தான் இருந்தாலும் நம்ம உழைச்சாதான் நம்மளும் நல்லா இருக்க முடியும். ஸோ இந்த மக்களவை தேர்தலோட முடிவு என்னவாக இருக்கும் அப்படின்றது தெரியலை. பட் எதுவாக இருந்தாலுமே இன்னும் ஒரு மாதம் கழித்து தான் வந்து தெரியும். இதுக்கான அடுக்கு பாதுகாப்பு இன்னும் என்னென்ன தின்னுமுள்ள வேலை பண்ண போகிறாங்க அப்படின்றது எதுவுமே வந்து தெரியல. பட் நடந்ததே தான் தீரும். இதுக்கு என்ன முடிவுன்னு தெரியல. இந்த மக்களவை தேர்தலை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட்டில் சொல்லுங்கள். மீண்டும் நம்ம இன்னொரு வீடியோவில் வந்து சந்திப்போம். பாய்.